الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சென்ற வகுப்பில் இருந்து நாங்கள் ஒரு தலைப்பை ஆரம்பம் செய்தோம். அல் குர்ஆன் எந்த மொழியில் எங்களோடு பேசுகிறது என்கின்ற தலைப்பில் ஆரம்ப வகுப்பில் பொதுவாக எல்லா வசனங்களுக்கும் அது உளரீதியான ஒரு தாக்கத்தை எங்களுக்கு கொடுக்கும் என்கின்ற விஷயம் சம்பந்தமாக நிறைய குர்ஆன் வசனங்கள் உங்களுக்கு எடுத்தோதி காண்பிக்கப்பட்டன. இன்றைய வகுப்பில் அல்லாஹு தஆலா எங்களோடு எப்படி உரையாடுகிறான் என்ற இந்த தலைப்பின் தொடர்ச்சியில் அரபு மொழியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியில் இருந்து துவங்கலாம் என்று நினைக்கிறேன். மஆனி என்று சொல்வார்கள். அதாவது சந்தர்ப்பங்களுக்கு எப்படி பேசினால் பொருத்தமாக இருக்குமோ அந்த அடிப்படையில் பேசுவதை இதன் மூலம் நாங்கள் நாடுகிறோம். இதிலே பல வகையான ஒவ்வொரு தலைப்புகள் இருக்கின்றன. அதாவது ஒரு சூழலில் எப்படி பேசினால் பொருத்தமாக இருக்குமோ அந்த அடிப்படையில் பேசுவது இந்த தலைப்புக்குள் வரும். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அது மனிதர்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு மொழியாக அது இருக்கிறது. அப்படியான அந்த தொடரில் முதலாவது சகோதரர்களே, அல் இஹ்திராஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இஹ்திராஸ் என்று சொன்னால் என்ன? ஒரு விஷயத்தை நாங்கள் பேசுகிற நேரத்தில் கேட்பவருக்கு அதிலே இன்னொரு கூடுதல் தெளிவு ஒன்று தேவைப்படும். அப்படி தேவைப்படுகிற நேரத்தில் அதையும் நிவர்த்தி செய்து கொண்டு பேசுவது, அல்லது பேசுகிற நேரத்தில் பேசுகிற விடயத்திற்கு மாற்றமாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பிருந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு பேசுவது. அல் குர்ஆனில் அதிகமான வசனங்களில் இந்த பண்பை நாங்கள் நிறைய காணலாம். அன்புள்ள சகோதரர்களை, அப்போ அல் இஹ்திராஸ் என்று சொன்னால் என்ன? ஒரு விஷயத்தை பேசுகின்ற பொழுது நாம் பேச போகிற விஷயத்துக்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை கேட்பவர் புரிந்து கொள்வாரையாக இருந்தால் அதை நிவர்த்தி செய்து பேசுவது, அல்லது நாம் பேசுகிற அந்த வார்த்தையில் கூடுதல் தெளிவு தேவைப்படுகின்ற பொழுது அதையும் சேர்த்து விளக்கம் சொல்லி அந்த வாசகங்களை பேசுவது. இது சாதாரணமாக மனிதர்களால் முழுமையாக இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா மனிதர்கள் இன்னொரு மனிதனுடைய மனசுல என்ன நினைக்கிறான், என்ன சந்தேகங்கள் வரும் என்பதை அவனால சூழ்ந்து அறிய முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலா அலீமும் பிதாத்தி சுதூர், மனிதர்களுடைய உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹு தஆலா மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற காரணத்தினால் மனிதர்கள் எப்படியெல்லாம் நினைப்பார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட வல்ல ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த வசனத்தில் எந்த சந்தேகமும் வராமல் அல்லது பிழையாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கின்ற விதத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய வசனங்களை ஆக்கியிருக்கிறார். இதற்கு என்ன சொல்வார்கள்? மொழியில் அல் இஹ்திராஸ் என்று சொல்வார்கள். இஹ்திராஸ் என்று சொன்னால் பாதுகாத்தல் என்று அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது பிழையாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிற விதத்தில் அந்த விஷயத்தை பாதுகாத்து பேசுவது, சந்தேகத்தை நிவர்த்தி செய்து பேசுவது, அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய விளக்கமாக இருக்கிற சகோதரர்களே. சாதாரணமாக அல் குர்ஆனை நாங்கள் வாசிக்கிறோம், ஆனால் இப்படியான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை நாங்கள் சிந்தித்து வாசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த தலைப்பில் அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் பேசுகிறான் என்பதை ஒரு சில அல் குர்ஆனிய உதாரணங்களை சொல்லி உங்களோடு இந்த பாடத்தை நடத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது வசனம், இந்த தலைப்புக்கு கீழால் வரக்கூடிய முதலாவது வசனம், அல்லாஹு தஆலா சூரத்து நஹல் 51வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது வகால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தத்தஹிது இலாஹைனி, நீங்கள் இரண்டு கடவுளர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப இந்த இடத்தில் எத்தனை கடவுள்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது? இலாஹைனி. இலாஹைனி என்று சொன்னாலே இரண்டு என்றுதான் அர்த்தம். இலாஹைனி என்றாலே இரண்டு என்றுதான் அர்த்தம்.
ஆனா அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான் இஸ்னைனி. இஸ்னைனி என்று சொன்னால் என்ன? இரண்டு. வாஹித் இஸ்னான் என்ன உங்களுக்கு தெரியும். அப்ப இலாஹைனி என்ற சொல்லிலேயே ரெண்டு என்ற கருத்து இருக்கிறது. ஆனா அல்லாஹு தாலா அதோடு நிறுத்தி கொள்ளாமல் இலாஹைனி இஸ்னைன் வகால் அல்லாஹு லா தத்தஹிது இலாஹைனி இஸ்னைன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தில் எது இருக்கிறால் இந்த விஷயம் இருக்கிறது. என்ன இலாஹைனி என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப மூணு கடவுளர்களை எடுத்துக்கொள்ளலாமா என்கின்ற கேள்வியை பகுத்தறிவாளர்கள் என்ன செய்வாங்க? கேட்க துவங்குவார்கள். இலாஹைனா இரண்டு வகை, இரண்டு ஜின்ஸு கடவுளர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்றால் அப்ப மூன்று என்பது எடுத்துக்கொள்ளலாமா என்கின்ற ஒரு சந்தேகம் அவடத்து வரும். அப்ப அந்த சந்தேகத்தை அல்லாஹு தாலா தட்டி விடுவதற்காக வேண்டி இஸ்னைனி என்ற சொல்லை தெள்ள தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறான். இலாஹைனி என்பதிலேயே ரெண்டு இருக்கிறது. ரெண்டாவதுங்கிற நம்பருக்கு நீங்க போகக்கூடாது. இறைவன் என்பவன் ஒரே இறைவன் தான். இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். அப்ப இலாஹைனி என்ற சொல்லிலேயே அந்த விளக்கம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா அதை மேலும் உறுதிப்படுத்தி சந்தேகிப்பவர்கள் சந்தேகித்து விடக்கூடாது என்பதற்காக இலாஹைனி என்ற சொல்லோடு சேர்த்து அல்லாஹ் எதையும் சேர்த்து சொல்கிறான்? இஸ்னைனி என்று சொல்கிறான். அப்ப இந்த வசனத்துல இஹ்திராஸ்க்காக பாவிக்கப்பட்ட வாசகம் எது? எந்த வாசகம்? அல் குர்ஆன்ல வாரது இஸ்னைன் என்கிற வாசகம். இப்ப நாங்க வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை எப்படி வாசிச்சிருப்போம்? இரண்டு கடவுளர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று நாங்க அப்படியே ஒரு தொடரா வாசித்து கொண்டு போவோம். ஆனா இந்த வசனத்தில் அல்லாஹ் என்பவன் ஒரே கடவுள் தான், இரண்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காக, அந்த சின்ன சந்தேகம் கூட வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரெண்டு என்று சொல்லப்பட்டும் கூட, இலாஹைனி என்று சொல்லப்பட்டும் கூட அதனோடு எது சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்னைனியும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான மொழி அமைப்பு அல் குர்ஆனில் அதிகமாக இருக்கு. இதற்கு உதாரணமாக இரண்டாவது குர்ஆன் வசனத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹூத் 44வது வசனத்திலே சொல்கின்ற பொழுது அந்த நூஹு நபியுடைய அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். அது அழிக்கப்பட்டு தூஃபான் பெரிய வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான்? வக்கீல சொல்லப்பட்டது, யா அர்லு பூமியே, இப்லஇ மா அகி, இப்ப நிறைய தண்ணீர் வந்து விட்டது, தண்ணீரை விழுங்கிக்கொள். இப்லஇ மா அகி, வயா சமாஉ, ஓ வானமே, அக்லியி, போதும் நிறுத்திக்கொள். அப்ப வக்கீல யா அர்லு இப்லஇ மா அகி வயா சமாஉ அக்லியி வகீதல் மாஉ வகுதியல் அம்ரு, தண்ணீரும் குறைந்து விட்டது, காரியமும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்ப இவ்வளவு வரைக்கும் எது சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு வந்த அதாபு நடந்த அந்த நிறைவடைகின்ற அந்த சந்தர்ப்பம் சொல்லப்படுகிறது. வானமே போதும் நிறுத்திக்கொள், வெள்ளமே பெருக்கெடுத்து ஓடாதே குறைந்து கொள் அப்படிங்கிற கட்டளை நிறைவேற்றப்படுகிறது. இப்ப யார் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள்? வகுதியல் அம்ரு, காரியம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை வாசிப்பவர் என்ன நினைப்பார் என்றால், அழிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்த அழிவுக்குள் யார் அகப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. பொதுவாக விடப்பட்டிருந்தால் அதுல யாரும் சேர்ந்து அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று புரியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். நம்பிக்கையாளர்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இதுல யாரு அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா இதுக்கு முன்னால வரக்கூடிய குர்ஆன் வசனத்தை எடுத்து பாருங்கள். வக்கீல என்ன இருக்கப் மானா, எங்களோடு சேர்ந்து ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவன் என்ன சொன்னார்? அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன், சஆவி இலா ஜபலி யஅஸிமுனி மினல் மா, என்னை நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் என்ன செய்து கொள்வேன்? மலையில் ஏறிக்கொள்வேன் அப்படின்னு சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? கால லா ஆஸிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹீம், அல்லாஹ் யாருக்கு இரக்கம் காட்டுவானோ அவர்களை தவிர பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்ப அங்கவும் அல்லாஹ் யாருக்கு இரக்க காட்டுவானோ அவர்கள் தான் பாதுகாக்கப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காரியம் நிறைவு அடைந்த பிறகு யார் பாதுகாக்கப்பட்டார்கள் என்கிற விவகாரம் என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அப்ப அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், ஃபபுஅதன் வகீல புஅதன் லில் கௌமில் லாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அழிவுதான் என்று சொல்லப்பட்டது என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறார்.
அப்ப இந்த வாசகம் இந்த வசனத்தில் வரக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்ததா இல்லையா? அதாவது அந்த அழிவுக்கு யார் சொந்தக்காரர்கள் என்பதை தெள்ள தெளிவாக எது சொல்கிறது? வகீல புஅதன் லில் கௌமில் லாலிமீன். அப்ப இந்த வசனத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய இந்த தலைப்பு என்னவென்றால் கீல புஅதலில் கௌமில் லாலிமீன் அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக சொல்கிறான்? அந்த வசனத்தில் வரக்கூடிய சந்தேகத்தை என்ன பண்ணுவதற்காக? நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒவ்வொரு வசனத்திலையும் இருக்கு. நமக்கு ஒரு சந்தேகம் வந்தா அடுத்த சொல்ல என்ன வரும்? அதற்கான விளக்கம் இருக்கும். வாசிச்சுட்டு போகும்பொழுது, கருத்துணர்ந்து வாசிச்சு போகும்பொழுது இப்படியும் இருக்குமே அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்க வாசிச்சீங்க என்றால் அடுத்த வாசகம் என்ன செய்யும் என்றால் அதற்கான தெளிவை தரக்கூடியதாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில். அதே மாதிரி மூன்றாவது ஒரு உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா வேதக்காரர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே அவர்களுடைய வேதத்தில் ஒரு தூதுவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தது என்ற விஷயத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சூரத்துல் அராஃப் 157வது வசனம். சூரத்துல் அராஃப் 157வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அல்லதீன யத்தபிஊன الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. தௌராத்திலேயும் இஞ்சிலையும் அவர்களையே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தூதுவர், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பகுமானங்களை வழங்குவான் என்று தொடராக அந்த வசனம் பேசுகிறது. இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறோம் பாருங்கள் சகோதரர்களே. அல்லதீன யத்தபிஊன الرسول النبي, ஒரு நபி வருவார் என்று மட்டும் சொல்லப்படவில்லை. அதில் என்ன வாசகம் சேர்த்து சொல்லப்படுகிறது? அல் உம்மிய. என்ன வாசகம் சொல்லப்படுகிறது? அல் உம்மிய. அல்லதீன யத்தபிஊன الرسول النبي الأمي الذي يجدونه. ரசூல் என்று மாத்திரம் நாங்க அவங்களுடைய தௌராத்துல சொல்லல. அப்ப அவங்களோட தௌராத்திலையும் இஞ்சிலையும் ஒரு ரசூல் வருவாருங்கிற அந்த முன்னறிவிப்பை சொல்லுகின்ற பொழுது எதையும் சேர்த்து நாங்கள் சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல் உம்மி என்ற வாசகத்தையும் அல்லாஹ் போடுகிறான். அந்த உம்மிங்கிறதனுடைய விளக்கம் என்ன? சரியா சொல்லுங்க. அப்ப அந்த அல் உம்மிய எழுத படிக்க தெரியாதது என்று அது நமக்கு தெரியும். இந்த வசனத்தில் அல்லாஹ் போடுவதற்கான காரணம் என்ன? அதான் நாங்க இப்ப பேசுற தலைப்பு. ஒரு தூதுவர் வருவார் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லாம அந்த தூதுவர் எப்படிப்பட்ட தூதுவர்? அல் உம்மின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன? உங்களில் ஒருவர். உங்களில் ஒருவர் என்ன? வேதக்காரர்கள் ஒருவரா? அவங்க சமூகத்திலிருந்து வர மாட்டாங்க என்பதற்காக சொல்லப்பட்டதான் இந்த வாசகம் அல் உம்மி என்ற வாசகம். ஏன்னா வேதக்காரர்கள் தங்களை என்ன என்று அழைக்க மாட்டாங்க, அல் உம்மி என்று அழைக்க மாட்டாங்க. அப்ப அவங்களோட தௌராத்திலே இஞ்சிலையும் அல் உம்மி என்று அல்லாஹ் போட்டதனுடைய காரணம் என்னன்னா, ஒரு தூதர் ஒருவர் இறுதியாக வருவார், அவரை எல்லாரும் பின்பற்ற வேண்டும். ஆனா அவர் யாரில இருந்து வரமாட்டாங்க? உங்களில இருந்து வரமாட்டார்கள். அப்ப ஏற்கனவே அந்த சந்தேகம் என்ன செய்யப்பட்டு விட்டது? நிவர்த்தி செய்யப்பட்டு. தூதுவர் வருவார் என்று அல்லாஹ் மட்டும் சொல்லி இருந்தால் அப்ப அவங்களுக்குள்ள இருந்து தூதுவர் வருவார் என்று அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்ததுல என்ன இருந்திருக்கும்? நியாயம் ஒன்று இருந்திருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களில் இருந்து வருவார் என்று நான் சொல்லவில்லை, உங்களுக்கு அப்பால் இருந்து ஒரு சமூகத்திலே இருந்து வருவார் என்றுதான் நான் சொன்னேன் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வாசகத்தை பாவிக்கிறான். அல் உம்மி என்ற வாசகத்தை பாவிக்கிறான். யஹூதி நசாராக்களை பொறுத்தவரையில் அவங்க தங்களை என்னன்னு சொல்ல மாட்டாங்க, உம்மி என்று சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தை பழிப்பதற்காக வேண்டி அவங்க பாவித்த வாசகம் தான் என்ன? உம்மி என்ற வாசகம். லைஸ அலைனா ஃபில் உம்மியீன சபீல். இந்த உம்மியர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்களுக்கான ஹக்குகளை எல்லாம் நாங்க நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு யார் சொல்லுவாங்க? வேதக்காரர்கள் சொல்லுவார்கள். அப்ப அவங்க தங்களை தாங்களே எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை? உம்மி என்று அறிமுகப்படுத்தவில்லை. அப்ப இந்த வாசகம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த ஒரு சொல்லுல எவ்வளவு பெரிய வரலாற்று விஷயம் தெளிவுபடுத்தப்படுகிறது என்று பாருங்கள். நமக்கும் அவர்களுக்கும் இடையிலான இருந்த வரலாற்று முரண்பாடு என்னதுதான்? எங்களிலிருந்து வருவார்களா உங்களிலிருந்து வருவார்களா என்பதுதான். அப்ப அவங்க எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? அவர்களிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த உம்மி என்கிற வாசகத்தை எல்லாம் போடுவதன் மூலம் என்ன சொல்ல வருகிறான்? பொதுவாக தூதர்களை உங்களிலிருந்து அனுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லாமல், உங்களுடைய சமுதாயத்திலிருந்து வராமல் வேறொரு சமுதாயத்திலிருந்து வருவார்கள் அப்படிங்கிறதை நிவர்த்தி செய்கிற விதமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எந்த வாசகத்தை பாவித்திருக்கிறான்?
அல் உம்மி என்ற வாசகத்தை பாவித்திருக்கிறான். அப்ப இந்த வசனத்துல வரக்கூடிய இஹ்திராஸ் எது? எந்த சொல்? அல் உம்மி என்கின்ற சொல். அன்புள்ள சகோதரர்களே, 4வது வசனம் சூரா, அதாவது இஸ்ரா, பனு இஸ்ராயில், சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் இஸ்ரா மியராஜுடைய அந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறார். பேசுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை இரவு பயணத்தில் கூட்டிக் கொண்டு போன இறைவன், அவன் மிக பரிசுத்தமானவன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆரம்பம் செய்கிறான். அஸ்ரா என்று சொன்னாலே கருத்து என்ன? இரவில் அழைத்து செல்லுதல் என்று அர்த்தம். சரி, பாடமானாக்கள் அதுக்கு அடுத்த வரி ஓதுங்க பாப்போம். சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அஸ்ரா என்றாலே இரவில் அழைத்து கொண்டு போறதுதான். ஆனா அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் லைலன், இரவில் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அஸ்ரா என்ற சொல்லிலிருந்து இன்னும் கூடுதல் விளக்கம் என்ன செய்யுது? தேவைப்படுது. அஸ்ரா என்றாலே இரவில் அழைத்து செல்லுதல் என்று இருக்கின்ற பொழுது அல்லாஹ் மேலதிகமாக லைலன், இரவில் என்கிற வாசகத்தையும் என்ன செய்கிறான்? சேர்த்து பேசுகிறான். அப்ப ஏன் என்று சொன்னால், அந்த லைலனில் ஒரு கூடுதல் விளக்கத்தை அல்லாஹ் சொல்ல எதிர்பார்க்கிறான். இந்த அஸ்ரா என்றால் இரவில் அழைத்து செல்லுதுங்கிற பொது கருத்து தான் இருக்கு. எத்தனை நாட்கள் இரவு உண்டு இருக்கிறதா, அல்லது இரவின் எவ்வளவு காலப்பகுதி என்று இருக்கிறதா, அல்லது முழு இரவு அப்படி என்று இருக்கிறதா? இல்லை. இப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த நேரத்தையும் கன்சிடர் பண்ணுவதற்காக, மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக லைலன், இரவில் ஒரு பகுதியில். அந்த லைலன் என்பதற்கான கருத்து என்னன்னு கேட்டால், ஜுஸ் அமினல் லைலி, இரவில் ஒரு பகுதியில். அப்ப அதுல எங்களுக்கு கூடுதல் தெளிவு என்ன கிடைக்குது? அல்லாஹ் இஸ்ரா மியராஜ் கொண்டு போனது பெரிய நீண்ட நேரங்கள் எல்லாம் அவன் என்ன செய்யவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சொற்ப நேரத்தில், இரவில் ஒரு சொற்ப நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது என்று அல்லாஹ் சொல்ல வருகிறான். இப்ப அஸ்ராண்ட வாசகத்தை மட்டும் அல்லாஹ் போட்டிருந்தால், சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்ற வாசகத்தை மட்டும் அல்லாஹ் போட்டிருந்தால் இந்த விளக்கம் நமக்கு கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. இதுல அல்லாஹ்வுடைய அற்புதம் வேறு என்னது? மறைந்திருக்கிறது. அப்ப இரவின் ஒரு சொற்ப நேரத்தில் 7 வானங்களையும் தாண்டி தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சித்ரத்துல் முந்தஹா வரைக்கும் கொண்டு போகிறான் என்று சொன்னால் அது ஒரு மோஜிசாவா இல்லையா? அது ஒரு அற்புதமா இல்லையா சகோதரர்களே? அந்த அற்புதம் எந்த வாசகத்துக்குள் மறைந்திருக்கிறது? லைலன் என்கிற வாசகத்துக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப இது எப்ப வெளிப்படுகிறனால், அந்த அஸ்ரா என்ற வாசகத்தில் எழுந்த ஒரு கேள்விக்கு விடையாக எதை பாவித்த காரணத்தினால், லைலன் இரவில் ஒரு சொற்ப வேளையில் என்று அல்லாஹ் பாவித்த காரணத்தினால் அந்த வசனத்தினுடைய அந்த பெருமதி எங்களுக்கு கூடுதலாக விளங்குகிறது. அப்ப இதுக்கு என்ன சொல்வார்கள்? அல் இஹ்திராஸ். அப்ப இந்த வசனத்துல உள்ள இஹ்திராஸ் என்ன? லைலனுங்கிற வாசகம். அப்ப கூடுதலான ஒரு வாசகத்தை போட்டா அல்லாஹ் சும்மா பாவிக்கிறான் நம்ம நினைத்து விடக்கூடாது. இதனால்தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த செயற்பாடையும் அறிஞர்கள் இந்த தலைப்பில் சேர்த்தார்கள். அவங்க என்னது? அந்த எறும்புகளை நோக்கி போகின்ற பொழுது, லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமானும் அவர்களுடைய படைகளும் என்ன செய்ய வேண்டாம், உங்களை மிரித்து விட வேண்டாம் என்று எறும்புகள் என்ன செய்து கொண்டன? பேசிக்கொண்டன. இந்த சம்பவத்தை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், ஃபதபஸ்ஸம. ஃபதபஸ்ஸம என்றால் என்ன? புன்முறுவல் பூர்த்தார் என்று அர்த்தம். ஃபதபஸ்ஸம, புன்முறுவல்லே என்ன இருக்கிறது? சிரித்தல் அவங்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அடுத்த வாசகத்தை பாருங்கள். ஃபதபஸ்ஸம லாஹிகன். தபஸ்ஸும்லேயும் புன்முறுவல் என்கிற விஷயம் இருக்கிறது. அதுக்கு பிறகு கொண்டு வரக்கூடியதும் சிரிப்போடு சார்ந்ததாகத்தான் இருக்கிறது, லாஹிகன். அப்ப இதுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் சிரித்தது கோபத்துல சிரிச்சாரா, அல்லது எறும்புகளோடு இருக்கக்கூடிய அந்த எதிர் உணர்வில் சிரித்தாரா என்றால் இல்லை, எறும்புகளோடு பரிதாபப்பட்டு இரக்கமாக சிரித்தார் என்பதை சொல்லி காட்டுவதற்காக அல்லாஹ் ஒரு விளக்கத்திற்காக இதை கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்வார்கள். லாஹிகன், தபஸ்ஸமையிலே அந்த கருத்து இருக்கிற நேரத்தில் அதை மேலதிகமாக வல்ல ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? உறுதிப்படுத்தி பேசுகிறான். எப்படி பேசின மாதிரி? சுபஹானல்லதி அஸ்ரா பி, அஸ்ராவிலே அந்த கருத்து இருக்கின்ற பொழுது மேலதிகமாக அதற்கு பொருத்தமான ஒரு சொல்லை கொண்டு வருவது வெறும் வார்த்தைக்காக அல்ல. சில நேரம் நாம சும்மா சொல்லலாம், ஆனா அல்லாஹ் பாவித்தான் என்று சொன்னால் ஒரு சொல் கூட அதுல என்ன இருக்கும்?
ஒரு பெரிய ஒரு கருத்து மறைந்திருக்கும். இந்த வகுப்பை நீங்கள் தொடர்ந்தால் அப்படியா நிறைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, 5வது ஒரு உதாரணத்தை பாருங்கள். சூரத்துல் அஹ்ஸாப் 40வது வசனம். சூரத்துல் அஹ்ஸாப் 40வது வசனம். ஒரு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கூடுதல் விளக்கம் தேவைப்பட்டால் அதையும் சேர்த்து அல் குர்ஆன் பேசும் என்பதற்கு சூரத்துல் அஹ்ஸாப் 40வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாகிர் ரசூலல்லாஹி வ ஹாத்தமன் நபியீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யாருக்கும் தந்தையாக இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு யாருக்கும் தந்தையாக இல்லை என்கிற வசனம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை தான் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று மக்கள் எல்லாம் என்ன செய்ய துவங்கினார்கள்? பேச துவங்கினார்கள். அப்ப அந்த பின்னணியில் உண்மையாக யார் தந்தையாக இருக்கிறாரோ அவரைத்தான் எப்படி அழைக்க வேண்டும்? தந்தை என்று அழைக்க வேண்டும். அப்ப தந்தை அல்லாதவர் தந்தை என்கிற ஸ்தானத்தை என்ன செய்ய மாட்டார்? அடைய மாட்டார் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹுக்கும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் யாராக வரமாட்டார்கள்? தந்தையாக வரமாட்டார்கள் என்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. அப்ப இதை சொன்னால் ரசூலுல்லாவை எல்லாருமே எப்படித்தான் பார்ப்பாங்க? ரசூலுல்லாவை ஒரு பெரிய ஸ்தானத்துல தந்தை போன்ற ஒரு பெரிய கண்ணியத்திலாம் பார்ப்பார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் யார்? உம்மஹாத்துல் மூமினின், மூமின்களுக்கான தந்தையாக இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லா தந்தை இல்லை என்று சொன்னால் மனதில் ஒரு நெருடல் இருக்கிறது. ரசூலுல்லாவை நான் கண்ணியமா பார்க்கிறோம், எங்களுடைய சாதாரண நேசத்தை விட உயர்ந்த நேசமாக பார்க்கிறோம். அப்ப அதோட நிறுத்தினால் கேட்பவர்களுக்கு ரசூலுல்லா மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்தின் அந்த என்னது வேட்கை, பாசத்தினுடைய அந்த தாகம் என்ன செய்ய மாட்டா? தீர மாட்டா. அதோட நிறுத்தி இருந்தா மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் உங்களில் யாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தந்தையாக இல்லை என்று மட்டும் நிறுத்தி இருந்தால் மூமின்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் அதுல என்னது பரிபூர்ணமாக நிறைவேறி இருக்காது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த சந்தேகத்தை அந்த தேவையை நிவர்த்திக்க வேண்டும். அதை விட மிகப்பெரியதுதான் எது? ரிசாலத் என்கிறது. ரசூலுல்லாஹுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு அவர் தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பதை விட உயர்ந்த ஸ்தானம் எது? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தூதுவராக இருப்பது. அப்ப அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வ ஹாத்தமன் நபியீன். ஆனாலும் இந்த லாக்கின் என்று வாரது இஸ்தித்ராக் என்று சொல்லுவாங்க. பொதுவாக அல் குர்ஆனில் பெரும்பாலும் ஆனாலும் என்று வந்தால் நிறைய வாசிப்பீங்களே, எனினும் ஆனாலும் நீங்க தமிழ் தர்ஜுமா வாசிக்கும் பொழுது அதிகமா நீங்க பார்க்கலாம். இதுக்கு இஸ்தித்ராக் என்று சொல்லுவாங்க. இந்த தலைப்பிலான் அதுவும் வரும். இந்த ஆனாலும் எனினும் என்று வாரது முன்னால உள்ள தேவையை அதுக்கு பிறகு நிறைவேற்றுவதாக தெரியும். அல் குர்ஆன் நீங்க நிறைய வசனங்களை வாசித்தால் முன்னால் உள்ள வசனத்தில் இன்னும் கூடுதல் விளக்கம் தேவைப்படுகிற தேவை இருக்கும் பொழுதுதான் எந்த வாசகம் பாவிக்கப்படும் சகோதரர்களே? ஆனாலும் லாக்கின் என்கிற வாசகம் பாவிக்கப்படும். அப்ப ஆனாலும் என்ற உடனே நம்ம அதை சும்மா கடந்து போய் விடக்கூடாது. முன்னால் உள்ள வசனத்தில் என்ன என்ன விளக்கம் கூடுதல் தேவை இருக்கிறது என்பதை எது நிறைவேற்றும்? ஆனாலும் என்கிறது அதுக்கு பிறகு வாரது நிறைவேற்றும். ஹைர். அப்ப இது எத்தனாவது குர்ஆன் வசனம்? 5வது குர்ஆன் வசனம். 6வது ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மூசா நபி அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் சூரத்துல் கஸஸ் 44வது வசனத்திலே வருகிறது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், வமா குந்த பிஜானிபில் கர்பியி, நீங்கள் மேற்கு பக்கமாக இருக்கவில்லை. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வமா குந்த பிஜானிபில் கர்பியி, நீங்கள் மேற்கு பக்கமாக இருக்கவில்லை. இது கலைனா இலா மூசல் அம்ர, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வஹி அறிவித்த பொழுது நீங்கள் மூசா நபிக்கு பக்கத்துல இருக்கல என்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? நீங்கள் மேற்கு பக்கமாக இருக்கவில்லை. எப்பொழுது? நாம் மூசா அவர்களுக்கு வஹி அறிவித்த பொழுது. வமா குந்த மினஷ் ஷாஹிதீன், மூசா நபி அவர்களுக்கு வஹி வார நேரத்துல அந்த வஹி வார அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன சொல்ல வருகிறார் என்றால், மூசா நபியுடைய வரலாற்றை நாங்க சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஆண்டு காலங்களுக்கு முன்னால நடந்த அந்த வரலாற்றை அல்லாஹ் நபியை நாங்க உங்களுக்கு சொல்லித்தாரோம். உங்களுக்கு கைபியத்தான அறிவில்லை, போன காலத்தில் நடந்த விஷயங்கள்
இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லித்தாரோம் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது மூசா நபிக்கு வஹி அறிவிக்கிற நேரத்துல நீங்க அவருக்கு பக்கத்துல இருக்கல என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இதான் அந்த வசனத்துடைய பின்னணி. இப்ப பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி பாவிக்கிறான், பிஜானிபில் கர்பியி, மேற்கு பக்கமாக நீங்கள் இருக்கவில்லை. மூசா தூர் சீனா மலை, அந்த தூர் சீனா மலையில அவங்களுக்கு வஹி வந்தது. அப்ப அந்த தூர் சீனா மலை அந்த சம்பந்தமா சொல்லுகின்ற பொழுது அந்த வஹி இறங்குற சந்தர்ப்பத்துல நபியே நீங்க எங்க இருக்கல, மேற்கு பக்கமாக இருக்கவில்லை. எப்பயாவது நாம சிந்திச்சிருக்கோமா, ஏன் அல்லாஹ் மேற்கு பக்கமாக நீங்கள் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று? விளங்கல. மேற்கு பக்கம்ங்கிறது அந்த மலை, அந்த வஹி இறங்கின அந்த மலையினுடைய ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. அறிஞர்கள் இந்த வசனத்தை இந்த தலைப்புக்கு மிக முக்கியமான உதாரணமாக காட்டுவார்கள். சரி, மூசா நபி அவர்களுக்கு எந்த பக்கமாக வஹி இறங்கியது என்று வேற குர்ஆன் வசனங்கள் வருகிறதா? வனாதைனாஹு மின் ஜானிபி தூரில் ஐமன். ஐமன் ஐமன் என்று சொல்லான் என்ன, வலப்பக்கம், தூர் சீனா மலையின் வலப்பக்கத்தில். அப்ப மூசா நபியை நேரடியா பார்த்து பேசுற நேரத்துல தூர் சீனா மலையின் வலப்பக்கத்தில் மூசாவே உங்களை நாம் அழைத்தோம், வகர்ரப்னாஹு, நெருக்கமாக வைத்து உங்களோடு உரையாடினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த திசையை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், பிஜானிபில் கர்பி, மேற்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன சொல்வார்கள் என்றால் அத்தஅத்துப். இப்ப நாம ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்க வலப்பக்கத்தில் இருக்கவில்லை என்று சொல்வது பொருத்தமாக இருக்காது. உதாரணமாக நாம சொல்லுவோமே, நீங்க ஒரு தாவாவுக்கு போயிருக்கிறீர்கள், அங்க நிறைய நல்ல விஷயங்களை படித்திருக்கிறீர்கள், உங்களோடு ஒருவர் என்ன செய்யவில்லை, வரவில்லை, அவரை பார்த்து நீங்கள் தாவாவுக்கு வரவில்லை என்று சொல்வது பொருத்தமா, வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கவில்லை என்று சொல்வது பொருத்தமா? ஏன்னா ஐமன் வலப்பக்கம் என்பது அல்லாஹு தாலா மூசா நபி அவர்களுக்கு கொடுத்த ஒரு தஷ்ரீஃப். தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் அது ஒரு கண்ணியம் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த கண்ணியத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்ய தேவையில்லை, அல்லாஹ் மறுக்க தேவையில்லை. வமா குந்த பிஜானிபில் ஐமன், நபியை நீங்க வலப்பக்கத்தில் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்வது பொருத்தமாக இருக்காது. ஏன்னா மூசா நபிக்கு கொடுத்த அந்த கண்ணியத்தை யாருக்கு மறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அப்படி மறுத்திருந்தால் வலப்பக்கத்தில் நபியை நீங்கள் இருக்கவில்லை என்பது பொருத்தமாக இருக்காது. அதனால் அல்லாஹு தஆலா இந்த வாசகத்தை தெரிவு செய்கிறான். அந்த வலப்பக்கம் மேற்கு பக்கமாக இருந்ததனால் அல்லாஹ் எந்த வாசகத்தை தேர்வு செய்கிறான், நபியை நீங்க மேற்கு பக்கமாக இருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பாருங்க, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வாசகமும் அற்புதமானது சகோதரர்களே. ஒரு பிற்காலத்தில் ஒரு மனிதர் வந்து இந்த குர்ஆன் வசனத்தில் ஒரு நெருடலை யோசித்து விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு ஆண்டு காலங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனம் தன்னுடைய வார்த்தைகளில் எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு முஅஜிசாவாக, சான்றாக இருப்பதை தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்வதை நாங்க பார்க்கலாம். அப்ப இது எத்தனாவது உதாரணம்? 6வது உதாரணம். ஹைர், 7வது ஒரு உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்து ரூம், அலிஃப் லாம் மீம், குலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்தி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபீ பித்இ சினீன் லில்லாஹில் அம்ரு மின் கப்லு வ மின் பஅது வ யௌமஇதி யஃப்ரஹுல் முஃமினூன். இந்த வசனத்துடைய பின்னணி யாருக்கும் தெரியுமா? அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், ரூம் தோல்வி கண்டது, ரூம் தோல்வி கண்டது. அப்ப யார் வெற்றி கண்டாங்க? பாரசீகர்கள் வெற்றி கண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல அவங்களுடைய பிஅஸத், நபித்துவத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கின விஷயம் இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் மத்தியில் என்ன போய் கொண்டிருந்தது? அவர்களுக்கு மத்தியில் சண்டை போய் கொண்டிருந்தது. ஆனா முஸ்லிம்கள் யார் வெல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள்? ரோமர்கள் வெல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். முஷ்ரிக்கீன்கள் யார் வெல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள்? பாரசீகர்கள் வெல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் ஆரம்பத்தில் வென்றது யார்? பாரசீகர்கள் வென்றார்கள். அப்ப இது யாருக்கு கவலையாக போய்விட்டது? முஸ்லிம்களுக்கு. ஏன்னா அஹ்லு கிதாப் என்று வருகின்ற பொழுது ஒப்புட்ட அளவில் முஷ்ரிக்கீன்களை விட அஹ்லு கிதாபுகள் முஸ்லிம்களுக்கு பாதகம் குறைவானவர்கள். அப்படி என்ற காரணத்தினால் அப்ப முஸ்லிம்கள் நினைச்சாங்க யார் வெல்லணும் என்று, ரோமர்கள் வெல்ல வேண்டும் நினைத்தார்கள். ஆனால் வென்றது யார்? பாரசீகர்கள். அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். என்ன வாக்குறுதியை கொடுக்கிறான்?
பிறகு யார் வெல்லுவார்கள் என்று? ரோமர்கள் வெல்லுவார்கள். இப்ப தோத்திருக்கிறாங்க, பிறகு வெல்லுவார்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இப்ப வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது ஒரு கேள்வி வரும், எப்ப வெல்லுவாங்கன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஒரு வருஷத்திலேயா, 2 வருஷத்திலேயா, அல்லது 10 வருஷத்திலேயா, அல்லது பல நூற்றாண்டுகள் கழித்த பிறகா வெல்லுவார்கள்? இந்த கேள்வி வருமா இல்லையா? தோத்துட்டார்கள், ஆனால் ரோமர்கள் வெல்ல போகிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருமா இல்லையா? இப்ப பாருங்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அடுத்து எப்படி தொடர்ந்து பேசுகிறான்? ஃபீ பித்இ சினீன், ஃபீ பித்இ சினீன், சில வருடங்களுக்குள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொல்கிறான். பித்இ சினீன் என்று சொன்ன அந்த பித்அ என்ற வார்த்தைக்கு சொல்லுவாங்க 3 வருஷத்திலிருந்து எத்தனை வருஷம் வரை? 9 வருஷங்கள் வரை. 3 வருடங்களிலிருந்து 9 வருஷங்கள் வரைக்கும் இந்த சொல் பொதுவாக பாய்ப்பார்கள், பித்இ சினீன். அப்ப இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையில் ரோமர்கள் எப்ப வெற்றி கொட்டாங்கன்னு ஆமுல் ஹுதைபியா, ஹுதைபியா எப்ப நடந்துச்சு? ஹுதைபியா எப்ப? ஹிஜ்ரி 6. ஹுதைபியா நடந்தது ஹிஜ்ரி 6. ஹைர். அப்போ இந்த வெற்றி எப்ப கிடைக்கிறது? ஃபீ பித்இ சினீன் என்கிற வாசகம் உறுதியாகிறதா இல்லையா? ஹுதைபியாவுடைய நேரத்தில். அது சம்பந்தமாக புகாரில கூட ஒரு ரிவாயத்து வருகிறது. அப்ப பாருங்கள் சகோதரர்களே, வெறுமனே வெற்றி அடைவார்கள் என்று மட்டும் சொல்லி இருந்தால் அந்த சந்தேகம் என்ன செய்திருக்க மாட்டா, நிறைவேறிக்க மாட்டா. ஆனா அல்லாஹ் தஆலா அதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் மேலதிகமான ஒரு சொல்லை சேர்க்கிறான். என்ன சொல்? ஃபீ பித்இ சினீன். நம்ம இதை சிந்திச்சிருக்கிறோமா எப்பயாவது? நீங்க குர்ஆன்ல சூரத்து ரூம வாசிக்கிற நேரத்துல சில வருடங்களுக்குள் வெற்றி அடைவார்கள் என்று வாசிச்சிருப்பீங்க. ஏன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சில வருடங்களுக்குள் என்கிற வாசகத்தை பாவிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மொழியை பற்றி பேசுகிற தப்சீர் அறிஞர்கள் சொல்கிறார்கள், சந்தேகத்தை என்ன பண்ணுவதற்காக வேண்டி, நிவர்த்திக்கு பண்ணுவதற்காக வேண்டி. நிறைய குர்ஆன் வசனங்களை நீங்கள் இந்த வகையில் அணுகினால் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் சகோதரர்களை. அதே மாதிரி 8வது ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்கள், சூரத்துல் பக்ரா 119வது வசனம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதுவராக அனுப்பிய அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில், இன்னா அர்ஸல்னாக பில் ஹக்கி பஷீரன், நபியே உங்களை நாம் நற்செய்தி சொல்பவராக அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தோடு மட்டும் நிறுத்தி இருந்தால், அந்த வாசகத்தோடு மாத்திரம் நிறுத்தி இருந்தால் பூரணம் அடைந்திருக்குமா? பூரணம் அடைந்திருக்குமா? எந்த வகையில் அடைந்திருக்காது? நற்செய்தி சொல்பவராக நபியே உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்கிற வாசகம் மட்டும் வந்திருந்தால் இந்த வசனத்தில் சொல்ல முற்படுகின்ற விஷயம் பூரணம் அடைஞ்சிருக்குமா? இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி? சரி, அடுத்த சொல்லை பாருங்க. அடுத்த சொல்ல பாருங்க எப்படி வருது? பஷீரன் வனதீரா, எச்சரிக்கையாகவும் உம்மை நபியை நாம் அனுப்பியிருக்கிறோம். அப்ப பஷீரான்னு மட்டும் சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ் நற்சோபனம் சுவர்க்கத்தை மட்டும் சொல்றாளா இருந்திருக்கணும். நதீரா என்று சேர்க்கப்பட்டதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள்? அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அப்ப எந்த குர்ஆன் வசனமும் என்ன செய்ய மாட்டாது, இடையில நிற்காது. அது சொல்ல வருகின்ற விளக்கத்தை முழுமையாக சொல்லி போட்டுதான் அது என்ன செய்யும், நிறைவடையும். அன்புள்ள சகோதரிகளை, இது 8வது உதாரணம். 9வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் பக்ரா 100வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது ஒரு தலைப்புக்கு தான் நான் இவ்வளவு குர்ஆன் வசனங்களை சொல்கிறேன். இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய மொழி சம்பந்தமாக இருக்கு. அப்ப நாம் இன்னும் நிறைய படிக்க வேண்டி இருக்கிறதா இல்லையா? அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வருகிறதா இல்லையா அன்புள்ள சகோதரிகளே? இவ்வளவு காலம் நாங்க அந்த தர்ஜுமாவை அப்படியே வாசித்து கொண்டு போறதுனால இப்படியான தாற்பரியங்களை எல்லாம் இந்த அற்புதமான அல் குர்ஆன் தன் உள்ளே பதித்திருக்கிறது என்கிற உணர்வு நமக்குள் வருவதில்லை. அப்ப இதெல்லாம் படிப்பதற்கான காரணம் என்னென்றா, இதை படித்து வாசிக்கிற பொழுது அல் குர்ஆனுடைய முஅ்ஜிஸா எங்களுக்கு வழங்கும், மொழியினுடைய அந்த அற்புதம் எங்களுக்கு வழங்கும். ஹைர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அவ குல்லமா ஆஹது அஹ்தன், வேதக்காரர்களோடு நாம் ஒப்பந்தம் செய்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அதை நிராகரித்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். வேதக்காரர்களோடு நாம் ஒப்பந்தம் செய்கின்ற பொழுதெல்லாம் அதை புறக்கணித்தார்கள் என்றால் எல்லாருமாண்ட ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவங்கள எல்லாருமே சிந்திக்காத மக்களா என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ் அங்கால சொல்லுகிறான் அற்புதமாக, நபதஹு ஃபரீக்கும் மின்ஹும், அவர்களில் ஒரு ஃபரீக் என்று சொன்னால் என்ன? ஒரு பிரிவினர், குறிப்பிட்ட ஒரு சாரார் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப குறிப்பிட்ட ஒரு சாரார் என்றால் குறைவானவர்களா கூடுதலானவர்களா என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? குறிப்பிட்ட ஒரு சாரார்னா கூடுதலானவர்களா குறைவானவர்களான்னு கேள்வி வருமா இல்லையா?
இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா பல் அக்ஸருவும் லா யூமினூன், இல்லை அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப பாருங்கள், ஒப்பந்தம் செய்கிற பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிற முதலாவது செய்தி இருக்குது. அதுல எல்லாரும் இல்ல, குறிப்பிட்ட சாரார் என்று இருக்குது. குறிப்பிட்ட சாரார்களையும் குறைவானவர்களா அதிகமானவர்களாங்கிற விளக்கமும் இதுல இருக்குது, இந்த சூரத்துல் பக்ராவுடைய விளக்கத்தில் இருக்கிறது. அப்ப இதையும் நாங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வசனங்களில் 9வது உதாரணமாக சொல்லலாம். 10வது ஒரு உதாரணம் சூரத்துல் பக்ரா 105வது வசனம். இதை போய் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த சொல்லப்பட்ட விஷயத்தோட தலைப்போட பொருந்துதான்னு பாருங்க. இதுதான் உண்மையாக நாங்க படிக்கின்ற முறை சகோதரர்களை. ஹைர், அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 105வது வசனத்தை சொல்கிறான், மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வலல் முஷ்ரிகீன யுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும். வேதக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு நலவு நடக்கிறது விருப்பம் இல்ல. மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி, வேதக்காரர்களில் நிராகரித்தவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். ஐயுனஸ்ஸல அலைக்கும், உங்கள் மீது இறக்கப்படுவதை, மின் கைரின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே இருந்து நல்ல விஷயம் உங்களுக்கு நடப்பதை யார் விரும்ப மாட்டார்கள்? வேதக்காரர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உண்மையா இந்த வசனத்துடைய முன்னால போகக்கூடிய வசனங்களை பார்த்தால் பெரும்பாலும் அது வேதக்காரோடு சம்பந்தப்பட்ட வசனமாக தான் இருக்கும். யா அய்யுஹல்லதீன என்று தொடர்ந்து வரும், லா தகூலு ராயினா வகூலு உன்துர்னா, சூரத்துல் பக்ரா பாடமானவர்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள் என்று மட்டும் சொல்லாம வலல் முஷ்ரிகீன, இணை வைப்பாளர்களும் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல வேதக்காரர்கள் மட்டும் நிறுத்தி இருந்தால் அப்ப உண்மையை எங்களோட பொறாமைப்படுபவர்கள் யார் மட்டும்தான் என்று புரியப்பட்டிருக்கும். அவடத்தை வேதக்காரர்கள் மட்டும்தான். அல்லாஹ் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற விதமாக எதையும் சேர்த்து சொல்கிறான், இணை வைப்பாளர்களும் தான், அவங்களும் நீங்க உங்களுக்கு ரஹ்மத்துண்டு வருவதை, நலவு வருவதை புரியும். இது அவங்களுடைய உளவியலை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது பேசுகிறான். 11வது வசனம் சூரத்துல் பக்ரா 144வது வசனம். இது கிபிலா மாற்றப்பட்டது சம்பந்தமாக வரக்கூடிய வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவின் பக்கம் கிபிலா மாற்றப்பட வேண்டும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப வானத்தை பார்த்து அடிக்கடி என்ன செய்து கொண்டே இருந்தார்கள், வஹி வருமா வஹி வருமா என்று காத்து கொண்டே இருந்தாங்க. அப்ப அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கிபிலாவை மாற்றி, அந்த தஷ்ரியை ஏற்கனவே பைத்துல் மக்திஸின் பக்கம் இருந்த கிபிலாவை மாற்றி காபத்துல்லாவின் பக்கம் மாற்றுகிற அந்த விஷயத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறான், கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாயி, நபியே உங்களுடைய முகத்தை நீங்கள் அடிக்கடி வானத்தின் பக்கம் திருப்பி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சொல்லிட்டு பாருங்க, ரசூலுல்லாஹ்வோடு தான் அந்த சம்பவம் வருகிறது. ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்க விரும்புற கிபிலாவின் பக்கம் உங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், திசை திருப்ப போகிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய முகத்தை நீங்கள் எதன் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். சரி, இப்ப கிபிலா மாத்துற அந்த சட்டத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் யாரோட மட்டும் சம்பந்தப்படுத்தி கொண்டு பேசி கொண்டு வருகிறான், கது நரா தகல்லுப, நீங்க முகத்தை வானத்தின் பக்கம் பாக்குறீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ உங்களுக்கு விருப்பமான கிபிலாவை நாங்க தரப்போறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சரி, நீங்க இப்ப எதன் பக்கம் திரும்பி கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதோட மட்டும் நிறுத்தி இருந்தால் இந்த சட்டம் யாருக்கு மட்டுமான்ற சந்தேகம் வந்திருக்கும், ஹாசும் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமான்ற சந்தேகம் வந்திருக்குமா இல்லையா? இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வோடு மட்டும் சம்பந்தப்படுத்தி சொன்ன வல்ல ரப்புல் ஆலமீன் முழு பிரபஞ்சத்தையும் சம்பந்தப்படுத்தி அடுத்ததாக சொல்கிறான். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஹைதுமா குந்தும், பன்மையாக வருகிறது, ஓ மனிதர்களே என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் எல்லோரும் எங்கிருந்தாலும், வஹைதுமா குந்தும். அப்ப அது வரைக்கும் ஒருமையில் ரசூலுல்லாவை மட்டும் முன்னோக்கிய வசனம், ரசூலுல்லாவோடு மாத்திரம் பேசிய வசனம் இப்ப எப்படி மாறுகிறது, உலக மக்கள் எல்லாருக்குமாக சேர்ந்து மாறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பேசுகிறான், வஹைதுமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த திசையில் நீங்கள் இருந்தாலும், ஃபவல்லு, பன்மையில் அல்லாஹ் பாவிக்கிறான், ஃபவல்லு வுஜூஹகும், உங்களுடைய முகங்களை நீங்கள் எங்கே திருப்பிக் கொள்ளுங்கள், ஷத்ரஹு, காபத்துல்லாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்ப வசனம் பாதியில நிக்கல, பாதியில நின்று இருந்தால் நிறைய கேள்விகள் என்ன செய்திருக்கும், ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, ஆகவே ரசூலுல்லாவுக்காக வேண்டி காபத்துல்லா கிபிலாவாக மாற்றப்பட்டது என்ற சந்தேகம் வந்திருக்கும். அப்ப அந்த சந்தேகத்தை நிவர்த்திக்கிற விதமாக தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். இதுக்கு பேர் என்ன, மொழியில பேர் என்ன, தலைப்பிற பேர் என்ன, இந்த பாடத்துடைய பேரு
இஹ்திராஸ். மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக். இஹ்திராஸ் ஹைர். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களை இன்னொரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஸஸ் 32வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படக்கூடியது. அப்ப ஃபிரௌனோடு போட்டி விடுவதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு சொல்கிறான். சொல்லுகின்ற பொழுது உஸ்லுக் யதக ஃபீ ஜைபிக தஹ்ருஜு பைதா, உங்களுடைய பைக்குள் நீங்கள் கையை நுழையுங்கள், அப்பொழுது அது வெண்மையாக வெளியே வரும். வெண்மையாக தஹ்ருஜு பைலா, வெண்மையாக வெளியே வரும் என்று மட்டும் சொல்லி இருந்தால் வெண்மையா வாரது துன்புறுத்தக்கூடியதாக இருக்குமா, பயமுறுத்த? ஏற்கனவே மூசா நபி அவர்கள் மூசா நபி அவங்க தன்னுடைய மனசுல எதை உணர்ந்துகிட்டு இருந்தாங்க? பயத்தை உணர்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப பைலான்னு மட்டும் சொல்லி இருந்தால் இதுவரைக்குமே அறிமுகம் இல்லாத ஒரு விஷயத்தை சட்டைப்பைக்குள் கையை நுழைத்து வெளியே வருகிற பொழுது வெண்மையாக வெளியே வரும் என்று சொன்னால், அப்ப அதுல நாம மனுஷன் என்ற வகையில ஒரு பயம், ஒரு அச்சம், அது என்னவாக இருக்கும் என்ற ஒரு அச்சம் கொண்டு வருமா இல்லையா? அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பாருங்கள் சகோதரர்களை எப்படி அந்த வசனத்தை பேசுகிறான் என்று. உஸ்லுக் யதக ஃபீ ஜைபிக தஹ்ருஜு பைலா மின் கைரி சூஇன், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், உங்களுக்கு எந்த பயத்தையும் தராமல் அந்த வெண்மை வெளியே வரும். ஏன் அல்லாஹ் மின் கைரி சூன் என்று பாவிக்க வேண்டும்? அந்த பைலாண்டு சொல்லுல வார சந்தேகத்தை அல்லாஹ் எதன் மூலம் நிவர்த்தி செய்கிறான் சகோதரர்களே? மின் கைரி சூஇன் என்கிற வாசகத்தின் மூலம் நிவர்த்தி செய்வதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். முடிச்சு கொள்ளும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா